ஒருத்தன் வரணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், நீ என்னதான் கேட்டா சாத்தி தாப்பால் இழுத்து பூட்டு போட்டாலும் பூட்டு லாக்காவ. ஏன்னு கேள, ஏன்னா சாவி அவங்கிட்ட இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாக்குத்தட்டு மிஷின் போட்டு பண்ணக்கூடிய தொழிலில் நம்ம லாபத்தை எப்படி வெளியே எடுக்கணும், நம்ம போட்ட முதல்ல எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இதை ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்க்கக்கூடாது. இதை ஒரு மெயின் தொழில் மாதிரி, அதை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதை ஒரு குடிசை தொழில் மாதிரி பார்க்காம ஒரு இண்டஸ்ட்ரியலாக நம்ம அதை பார்க்கணும். அப்போ தான் நம்ம முழு நேரமும் இதில் கவனம் கொடுக்கணும், முழு நேரமும் நம்ம வேலை செய்யணும். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு ஒரு சைடு தொழிலாக அதை வச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நம்ம போட்ட முதல்ல எடுக்கவே முடியாது. நம்மளுடைய கவனமும் நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய கான்சன்ட்ரேட்டும் ஒரே இடத்துல இருக்கணும். அப்படின்னா நம்ம இந்த தொழிலை முழுசாக பார்த்தா தான் அதை பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோம்னா நமக்கு ஒன்றுமே நம்ம நினச்ச இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது எடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல அருமையான தொழில். அதே மாதிரி மிஷின் வாங்கும்போது நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எக்ஸ்போர்ட் டைப் போடுங்க, எக்ஸ்போர்ட் இதை போடணும். தயவுசெய்து அந்த மாதிரி எண்ணத்துக்கு நீங்கள் முதல்ல போகாதீங்க. முதல்ல டொமஸ்டிக் போடுங்க. டொமஸ்டிக்லேயே நமக்கு நல்ல காசு கிடைக்கும். இப்போ நாங்களாம் பார்த்தா மலேசியா அனுப்பும்போது தான் டொமஸ்டிக் தட்டை இங்கேருந்து அங்கே போகுது. இப்போ அதேமாதிரி மும்பை, டெல்லி போன்ற பகுதியில் கூட, மாநிலங்களில் கூட நம்ம டொமஸ்டிக் தட்டு நிறையா அங்கே போகுது. நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய லாபம் நம்ம டெல்லி, மும்பையிலே கிடைக்கிது. அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்போர்ட் தட்டை பற்றி ஏன் யோசிக்கணும், எக்ஸ்போர்ட் டையை பற்றி யோசிக்கணும். அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன்.